மாப்பிள்ளை கூட பொண்ணு கூட வந்தாச்சாப்பா? பொண்ணு கூட வந்துட்டான், மாப்பிள்ளை கூட வந்துட்டாங்களா கேட்டுங்க. வந்துட்டாங்களாப்பா? ஐயரே சின்ன பையன் தான் வரணும், இப்போ வந்துருவான் கொஞ்ச நேரத்துல. வரட்டும் வரட்டும். மாப்பிள்ளைய பிடிச்சிக்குதாப்பா? மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, இருந்தாலும் என் பையன் கட்டி என் பொண்ணு கட்டி ஒரு வார்த்தை கேட்டுனா. கேட்கல தப்பு இல்ல. உங்களுக்கு பொண்ணு கூட பிடிச்சிக்குதாப்பா? பிடிச்சதுனாலதான் வந்துக்கிறோம். இங்க பாருங்க, எனக்கு இருக்குது ஒரே ஒரு அக்கா, பொத்தி பொத்தி வளர்த்து வச்சுக்கிறான். மாப்பிள்ளைக்கு எந்த பழக்கமும் இல்லல்ல. நான் கீச்ச கோட்டை தாண்ட மாட்டான் என் பிள்ளை. கீச்சை கூட தாண்ட மாட்டானா? ஏன் உன் புள்ளி கால் வராதா? மகனே நம்ம ஏமாத்திட்ட பழுகுதுடா. ஏன்பா அப்படி இல்லப்பா, என் பேச்ச தட்ட மாட்டான்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஏக்கா என்ன உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிக்குதா? எனக்கு வெக்கமா இருக்குது. மூஞ்சி அப்படி அக்காத, நல்லா பேச்சு சைஸ் முறை மாதிரி இருக்குதா? போடா, எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதான் கிண்டல் பண்ற. டேய் கம்முனு, அது வேற கத்த கூடாத. நான் என்ன பேசிட்டு அப்படியே வரீங்க ரெண்டு பேரும் மல்லிகா? பாருங்க எங்க தம்பி பையன் தான், ரொம்ப நல்லவன். தம்பி உன் பேரு என்ன? டேய் உன்னை தாண்டா கேக்குறாங்க மாப்பிள்ள. லோகி. லோகா? நல்ல பேர் தான். லோகியா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த மாமனை மறந்துட மாட்டியா? என்னடா பேச கம்முனரு. நான் மாமா மச்சான் கூட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா கம்முனரு, நான் பெருங்க பேசுகிறேன்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கட்டி நிக்கிறான். எங்க அக்கா கூத்துனால பாக்குறேன். தம்பி கம்னீரு, பொண்ணு பார்க்கத்தானே வந்துக்கிறாங்க. இந்த பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுதான், நாங்க ஊருக்குள்ள கௌரவமா இருக்கோம். அப்போ நாங்க என்ன கன்றாவியா இருக்கிறோம்? என்னம்மா பேசுற நீ? சமுதி சும்மா காமெடி சொல்றாங்க, அதுக்கு டக்குன்னு கோவப்படுறீங்க. நானும் காமெடிக்கு தான் சொன்னேன், கோச்சுக்கினீங்களா? ஐயோ கம்முனுறாங்க, பேசினுங்கிறாங்கல்ல. இத பாருங்க, தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐடியா ஆ வேண்டியத பாருங்க. பங்குனி மாசம் முதல் தேதியா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? பங்குனி மாசம் 1ஆம் தேதியா? வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், வச்சுக்கலாமே. நல்ல நாள் தான், மத்தது பேசலையே. என்னப்பா மத்தது கேக்குறாங்க? சொல்லுங்க, என்ன செய்யணுமோ செய்ய போறோம். என்னண்ணா என்ன கேட்கலாம்? ஒரு 80 பவுன் கேட்கலாம். 80 பவுனா? 80 பவுன் கேக்குறாங்கப்பா. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ள என்ன வேலைக்கு போறாருப்பா? இதுக்கு மேல வேலைக்கு போக போறாரு. வேலை வெட்டிட்டு போல 80 பவுன் கேக்குறீங்க, என்ன கதையெல்லாம்? இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது. என்னப்பா பேசுற? மாமா நீ பேசுறதா பேசு, என்னை பத்தில பேசுறதெல்லாம் வச்சுக்காத. உன்னை பத்தி என்னப்பா பேசுனாரு? குதிரை கொம்புன்னா இவன் காமெடி பண்ணிருப்பான். கம்பெனியா குதிரைமக்கா? ஏன்பா 80 பவுன்னா அதிகம்ப்பா. நல்லா பாத்து எதனா கேளுங்க. அவங்களே கேள்வி எவ்வளவு கம்மி பண்ணி போடுறாங்கன்னு. இங்க பாருங்க, எங்க அக்காக்கு நகலா போட முடியாது, ஒன்ன கட்டினு போங்க, இல்ல போங்க. 3 லட்சம் மாதிரி பேசுறது பார்த்து நம்ம தோண்டி இருந்தீங்கன்னு. ஏன்பா ஊருக்கு பெரிய மனுஷன், என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்களே? ஒரு குழந்தை கிட்ட முட்டாச்சு போடுங்க, அவங்க அம்மா கூட தொடர்பு எடுத்து கேட்டாங்களே. இப்ப இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? கம்முனரு நீங்க பேசுப்பா, நான் கேட்டதுல என்ன தப்புக்குது? தப்பே இல்லண்ணா, நீ கேக்குறத கேட்கலாம், அவங்க போறதுதான் போடுவாங்க. நான் ஒண்ணு போடுவேன், ஏந்து போட. நீ பாரு, சும்மாவே ரோதனை குத்துனுக்குற. என்ன பண்ணுவேன்? என்கிட்ட நேத்து 10 ரூபாய் எனக்கு குத்தியா? சரி கம்முன்னு உட்காரு, நாளைக்கு 6 காலம் உயிந்தாவது வாங்கி குத்துறேன். ஏங்க நகை கதையில அப்புறம் பாக்கலாங்க, முதல்ல பொண்ணை பாட சொல்லுங்க. பாட சொல்றேன், ஆனா ஆட சொல்லாதீங்க. ஏன்பா ஆனா என்ன? ஆடலாம், அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆடினா அவன் தரையில மேலத்துக்கு வேண்டித்தான். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பொண்ணு பாடினே டான்ஸ் ஆட வேண்டும். விஷயம் தெரியாதுக்கிறான். டேய் ஆடினா என்ன அவன் தெரியுமா தெரியாதான்? ஏய் மாப்பிள்ள, ஆட்டம் பாட்டம் இருக்கணும்ல? ஆமா ஆமா இருக்கணும். அது என்னமோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், கடவுள் விட்ட வழி. ஏமா பாட்டு பாடு, ஒரு ஆட்டம் போடு. அப்பா எனக்கு வெக்கமா இருக்குது. அட பாதி ஆடுமா. மாப்பிள்ள அவசரப்படுறத விட நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. எங்க வீட்டுக்கார அலைஞ்சவன் அப்படித்தான் அலைஞ்சு கடுப்பான். மரியாதை கொடுக்குறான் பாரு. நீ ஏதாவது கேக்குறியாண்ணா? அந்த வாழைப்பழம் ஒண்ணு வைக்கிறியா? அவ ஏதோ பேசுற, அதுக்கு வாழைப்பழத்தை சொல்ற. அது லூசு, அது அப்படித்தான் பேசும். கொரா மூக்கா, யார வந்து லூசுன்ற? மூக்க பூச்சி திருடுவேன். இங்க எல்லாரும் பெரிய மனுஷன் உட்காந்துங்கிறான், நீ நான் பேசுங்கிற, அதுவும் தாத்தாவை கேட்கிறீங்கிற. அவன்லாம் தாத்தாவா? ஆறா மூக்க மூக்க பூச்சி பேசுற அடிப்பேன். எப்பா எப்பா கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? தம்பி பண்ணி போகல, எல்லாம் இது தாரா வந்துடும். தாய் பாச மூக்கா, யார தாரா வந்துருன்ற? சுருக்கு மேல என்ன பேச? உட்காருண்ணா. கோவம் வருது பாரு கோவக்கா மூக்கனுக்கு. இப்படிடா மண்டியில இருந்து போடுறான். தாத்தா கோவப்படாத, இங்க வெய்யா. சரிப்பா சரிப்பா, உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுங்க. நீங்க டான்ஸ் கேட்டீங்களா, ஆட வைக்கிறேன் என் பொண்ணு. ஆடுமா. அம்மா பாடுமா. பாடுறதுக்கு முன்னால இந்த பக்கம் ரெண்டு பாதி ஆடுமா. சரிப்பா. தன்னா தானா தன்னா ஏ கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும்
மச்சானி கொஞ்சம் நிறுத்துமா அம்மா நிறுத்துமா. இன்னும் ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க இன்னும் நிறைய இருக்குதே. வாடா வாடா, நீ ஆடவானா பாடவானா? அதுக்குதான் நான் அப்போ சொன்னேன், நீ கேட்கல. எங்க இந்த சேர காணோம்? அது அந்த அம்மா அந்த டான்ஸ் சேர் நொறுங்கிச்சு. மாப்பிள்ள உனக்கு நான் கால் ஆச்சு, கால் சொல்லி பிடிச்சி. பைக்கிட்டு பால்ராஜி என் தள்ளியே கதிரை வச்சுட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்டா டேய். அப்பா அப்பா பக்கெட் பாடுறது வராப்புல. என்ன தெரியல, இவங்க தானே போட்டா பகிட்டியா? காதலில் தோல்வி விட்டான் கண்ணி ஒருவன், கலங்கிய பின்னே உனக்கு இதாது. என் தலை இப்படி ஃபீல் பண்ணி எப்பவுமே பாடுன்னு இல்லை, இப்படி பண்ணிட்டீங்களே. எப்பா பகுதி பாடுறாச்சே, என் குடும்பம் கௌரவமான குடும்பப்பா. மாப்பிள்ள வந்துருக்காங்கப்பா, எதுவும் பண்றாதப்பா. யாரா பாய் பண்ணது நானா? உன் பொண்ணு என்னடா சொல்லிச்சு, கட்டினா மாமா உன்னதான் கட்டிப்பேன், நான் வாழ்றத சாப்பிடுறது உன் கூட தான் அப்படிலாம் சொல்லிட்டு அழைய விட்டு அனாமுத்தா இங்க வந்து மாப்பிள்ள பாக்குறியா நீ? மாப்பிள்ள உங்ககிட்ட பணம் இல்ல, கார் இல்ல, வீடு இல்ல, பங்களா இல்ல, அதான் வேற மாதிரி பார்க்க சொன்ன. தலை காரு வீடு பணம் இருந்தா ஓகேவாமா? இந்த சம்மதத்தை முடிக்க விடுங்க, சோறு போட்டு முன்னுக்கு வர முடியல. கரெக்ட், ஒரு அப்பனுடைய கஷ்டம் இது. கரெக்டா சொல்றான். இதை கட்டின்னு போயிட்டு நான் எப்படி சோறு போட முடியும்? யோசிக்க வேண்டிய, டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். ஆமா சிந்திக்கணும். அண்ணா நம்ம இத பத்தி சிந்திக்கவே இல்லையே. ஒரு வாய்ப்பு எடுத்து கூட அங்க பாரு, அங்க பாரு நல்லா, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடி இருக்கு. அந்த 6ஆம் மூக்கம் வாழைப்பழத்தை கொடுக்குறான், அதாவது நம்மளை கிண்டல் பண்றான்னு நினைக்கிறேன். டால் என்ன பிரச்சனை பண்றாரு, என்ன நடந்தது சொல்லுங்க. மவன என்ன நடந்ததுன்னு சொல்றான், உங்களுக்கு தான் நல்லா தெரியும். மச்சான் மச்சான் கிளியரா சொல்லு, என்கிட்ட எவ்வளவு வாங்கி துண்ணு பண்ணி கரெக்டா சொல்லுவேன்னு நினைக்கிறேன், சொல்லு. யோ நான் இங்க வந்து பிரச்சனை பண்ணீங்களா? எங்க அக்கா காத்த மாப்பிள்ள நீ இல்ல போயா. ஏய், நான் வாங்கி கொடுத்ததுல அவ்வளவு துணிட்டு இப்ப எப்படி பேசு பாத்தியா? எட்டு விட்டா இடுப்புல மனத்துல அவனுக்கு பெரிய இடுப்பாக்குது. ஏப்பா நடந்து நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. மாட்டோட சேர்ந்து உக்காருங்க. ஏய், யாரும் அந்த மொசக்க மாட்டேன். விஜயகுமார் சார் மாதிரியே இல்ல. ஏய், ஆனா அவரு கோச்சுப்பாரு. ஏங்க என் பொண்ணுக்கு நல்ல வழிக கிடைச்சிருக்கு, நீங்க கெடுத்துறாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏய் மாமியார் காட்சி, போன வாரம் 1.5 கிலோ ஒச்சைகளை கொடுக்கும்போது மருமகனே சொன்னிய, இப்ப மட்டும் போன்னு சொல்ற. அந்த ஓட்சிகள் இவரா வாங்கி கொடுத்தாரா? கேட்டுங்க மக்களே, மகாஜனங்களே, ஒச்சைகள் எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள போட்டுன்னு இப்ப வேற மாப்பிள்ள பாக்குறாங்க. ஏய், இதுல யாரா மாப்பிள்ள? உங்களை யாரா மாப்பிள்ள? என் பொண்டாட்டி கணவன் நான் மாப்பிள்ள, இவரு பொண்டாட்டி கணவன் அவரு மாப்பிள்ள, அவரு பொண்டாட்டி அவரு மாப்பிள்ள. ஏய் கொடுக்காகலி மூக்கா, என்னதான் சொல்றான்? கரெக்டு தான் தல, அவன் பொண்டாட்டியை காட்டும் போது அவன் தானே மாப்பிள்ள. டேய் நாங்கடா பிரச்சனை பண்ணி வந்துக்கிறீங்களா? ஒருத்தர் வந்து மோதி பார்க்கலாம் வாங்கடா. ஒருத்தர் மோதிக்கலாம் தான் நியாயம். நீ 4 பேர், நான் தனியாள், மோதனா ஒத்து வருமா? நீயே யோசிச்சு பாரு. நான் அப்பே சொன்னேன் ஒரு கலகா பருப்புக்கு ஆசைப்பட்டு உன்னை லவ் பண்ணாதன்னு. நீனு தானே தின்ன. சரி விடு. கலகா பருப்பு எங்க வைக்கிறீங்க? தலே கல்யாணப்படாத, நான் வாங்கி தரேன், டேஸ்டா இருக்கும். நாங்க போய் எனக்கு பொது பேச வந்து அளவு நன்னூறு பேசுறீங்க. நீதான் மாப்பிள்ளையா? எங்கிருந்தாலும் வாழ்க, இந்த குண்டான கட்டிக்கிட்டு வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா அந்த ஆள் கிண்டல் பண்ண நீ கேட்கவே மாட்டேன். கேட்க மாட்டேன், நீ தான் லவ் பண்ண. இனிமே அந்த மடிச்சுக்கல வாங்கி சாப்பிட்ட. ஏப்பா வச்சுக்கலாம், 1 கிலோ வாங்கி தரேன், பேசாம போயிருக்கியா? ஒரு நாளைக்கு 1 கிலோ வச்சுக்கல, 30 நாளைக்கு 30 கிலோ வச்சுக்கல. நீ தாங்குவியா? மாப்பிள்ள தாங்க முடியாது. என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றேன். அக்கா பேசாம இவனே கல்யாணம் பண்ணிக்கோ, இவனுங்க சொத்த காலுக்கா 80 சவரம் கேக்குறானுங்க, ஒன்னும் தராது. அப்படியா சொல்ற? சரி நான் பாத்துக்கிறேன். மூஞ்சி கிட்ட எடுத்துறாத, பயமாக்குதா? சரி அந்த ஆள் கிட்ட போய் பேசி இவங்களை தெரிஞ்சு விடு. நான் மச்சான் இது தெத்து விடு கித்து விடு மாதிரி இதா. டேய் உங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராதா? எல்லாத்தையும் கிளம்புங்கடா. நான்ப்பா பேசுறேன். ஆமாங்க, இதெல்லாம் ஒத்து வராது. 80 சவரம் வரை கேக்குறாங்க, அவங்க தாலி பண்ண சொல்லுங்க.
நீ என்னப்பா சொல்றீங்க? அவங்க சொல்ல வேண்டிய சொல்லிட்டாங்க. என் குடும்ப கௌரவமே போச்சு, எல்லாம் தூக்குங்கடா. எனக்கு பொண்ணு இருந்தா உனக்கு தப்பா கொடுத்துருப்பேன். தேங்க்யூ. மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்திட்டுல ஏரியா பக்கவா சைக்கிள் விட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் நான். விடாத. ஒண்ணு வச்சுக்கிறேன் வாயா. என்னையா? ஏய் மாண்டிய போடுறேன். அண்ணா, போயிடுச்சியா போயா உச்சி புட்டி வந்து பேசினுக்கிறாரு. என்னடா கூட்டமா வந்து நம்ம சொல்லிட்டு போறாங்க. மாப்பிள்ள இனிமே நீ தான் என் வீட்டு மருமக. என் பொண்ணு உனக்காகவே காத்துக்குது. ஆனா நான் காத்துன்னு இல்லை. இவ்வளோ பெரிய குடோனை கொண்டு போய் வச்சுக்கின்னு என்னால சோறு போட முடியாது. புரியுதா அவனுக்கு? அதனால எனக்கு இது வேணாம். நான் கரெக்டா? அடுத்து தெரியல. அப்ப நம்ம கிளம்ப வேண்டியதான். பாய், வா போலாம். என்னம்மா போறாங்க? பாத்தியா, ஃபுல் குடும்பம் ஆக்சிடென்ட்ல காலி. நான் கட்டினா நானும் காலி. வாடா ஓடி போடலாம் வா.